அனைவருக்கும் வணக்கம். லாலாஜி மகராஜின் படைப்புகளின் முழு தொகுப்பு பாகம் 3. இந்த புத்தகத்தை நம்ம HFN ஸ்டோர்ஸ்ல ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். புத்தகத்தோட விலை 300 ரூபாய். இதுல ஒரு 36 கடிதங்கள் இருக்கு. லாலாஜி மகராஜ் அவருடைய சீடர்களுக்கு எழுதிய கடிதங்கள். ஒவ்வொரு கடிதமும் நிறைய ஆன்மீக விஷயங்கள், உலகியல் விஷயங்களுக்கான வழிகாட்டுதல்கள் அதெல்லாம் அடங்கிய புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்க நேரடியா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு அல்லது கன்ஹா போகும்பொழுது HFN ஸ்டோர்ல நீங்க நேரடியா போய் வாங்கிக்க முயற்சி பண்ணுங்க. ரொம்ப ஒரு அரிய விஷயங்கள் அடங்கிய பொக்கிஷமா இந்த புத்தகம் இருக்கு. ஸோ மறக்காம இதை ஆர்டர் பண்ணி வாங்கிடுங்க. இப்ப நம்ம படிக்க போற கடிதம் 1924வது வருடம் அக்டோபர் மாதம் 13ஆம் நாள் லாலாஜி மகராஜ் எழுதிய ஒரு கடிதம். இந்த கடிதத்தை பத்தி நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி இதை எழுதினவர் என்ன ஒரு சூழ்நிலையில எழுதியிருப்பாரு அப்படின்னா, ஒரு மன அழுத்தம் உள்ள ஒரு சூழ்நிலையில ஒரு சின்சியரான ஒரு அபியாசி பிளஸ் ஒரு சின்சியரான ஒரு ஒர்க்கர். அவருக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை அவர் லாலாஜி மகராஜ்கிட்ட சொல்றாரு. என்னன்னு கேட்டா, அவருடைய உயர் அதிகாரிகள் அவருடைய அலுவலகத்துல அவருக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி அவர் கடிதம் எழுதுறாரு. என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் சொல்றதை எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய உயர் அதிகாரிகள் என்னட்ட எப்பயும் கோபப்பட்டுட்டே இருக்கிறாங்க, என்னால யாரையும் திருப்திப்படுத்த முடியல, ஆனா நான் நல்லா தான் எல்லா வேலையும் செய்யறேன், ஆனா எல்லாரும் எனக்கு முன்னாடி ஒண்ணு எனக்கு பின்னாடி ஒண்ணு பேசுறாங்க, என் முகத்துக்கு நேரம் நல்லா பேசுறாங்க, எனக்கு பின்னாடி போய் என்னை பத்தி நிறைய தப்பா பேசுறாங்க, இது ஏன் எனக்கு நடக்குதுன்னு தெரியல, எல்லாரும் என்னுடைய சக ஊழியர்கள் என் மேல பொறாமையோட இருக்கிறாங்க, ஆனா நான் அவங்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறேன், சரியான விஷயங்கள் செய்யணும்னு தான் நான் ஆசைப்படுறேன், நான் ரொம்ப நேர்மையா நடந்துக்கிறேன், ஆனாலும் எனக்கு அலுவலகத்தில் நல்ல பெயர் இல்லை, இது ஏன்னு தெரியல, நான் மட்டும் தொடர்ந்து என்னுடைய அலுவலகத்தில் பிரச்சனைகளை அனுபவித்து வருகிறேன். இதுதான் அந்த அபியாசி எழுதின கடிதத்துல இருக்கக்கூடிய ஒரு சாராம்சமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. இப்ப இந்த மாதிரி அனுபவம் நம்ம எல்லாருக்குமே நம்முடைய வேலை பார்க்குற இடத்துலயோ அல்லது பர்டிகுலரா ஆசிரமத்திலேயோ கூட இது மாதிரியான சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். இது அலுவலக சூழ்நிலையிலையும் இது நடக்கலாம், இல்ல ஆசிரமத்துல ஒரு வாலண்டியர் ஒர்க் எடுத்து செய்யும் பொழுதும் இது மாதிரியான சூழ்நிலை நமக்கு வந்திருக்கலாம். அல்லது வீட்டிலேயே கூட நீங்க ஒரு பெண்ணாக இருந்து ஒரு புதிய வீட்டுக்கு போய் ஒரு ஒரு வீட்டுக்கு வாழ்க்கைப்பட்டு போகும் பொழுது அந்த வீட்டுல நீங்க என்ன செஞ்சாலும் எல்லாரும் குறை சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ளார கூட இதே சூழ்நிலை வந்திருக்கும். நான் நல்லா தாங்க பாத்துக்கிறேன் என்னுடைய மனைவியை, ஆனா அவங்க தாங்க என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுங்குறாங்க, என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கணவரோ, அல்லது நான் எப்படி பேசினாலும் அவர் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார், என்னை வெறுக்கிறார், என்னை அவமரியாதை பண்றார், பல பேருக்கு முன்னாடி என்னை ரொம்பவும் ஹர்ட் பண்ணி ரொம்ப பேசுறாரு, இது மாதிரியாகவும் இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருடைய இப்ப நான் சொன்ன எல்லா கேட்டகரியிலையும் உணர்வு ஒண்ணுதான். அந்த உணர்வுல என்ன இருக்குன்னா, நான் சரியா இருக்கேன், ஆனாலும் என்னால எல்லா விதத்துல நேர்மையா இருந்தாலும் என்னை எதிரில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கல, அவமரியாதை பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த எல்லா சினேரியோலையும் பேசிக்கான ஒரு உணர்வு. இதே உணர்வோட நம்ம மாஸ்டருக்கு ஒரு கடிதம் எழுதுறோம் அப்படின்னா, அந்த கடிதத்துக்கு மாஸ்டர் எப்படி பதில் எழுதுவார் அப்படிங்கிறத இந்த ஒரு கடிதத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவும் ஒரு அற்புதமான ஐ ஓப்பனிங் லெட்டர் அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லணும். லாலாஜி ஆரம்பிக்கிறாரு, அன்பானவரே ஆசிகள். ஸோ இது 3வது கடிதம். முதல் கடிதத்துல பாத்தீங்கன்னா, கடவுளின் அன்பும் கருணையும் பொழியட்டும்
உங்களுக்கு தைரியம் உண்டாகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதத்துல வந்து லாலாஜி மகராஜ் ஆசீர்வாதம் வழங்கியிருந்தாரு. அடுத்ததுல அருளும் ஆசிகளும் கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்துச்சு. இதுல மெயினா வந்து பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு ஒரு வரியில முடிக்கிறார். அன்பானவரே, உங்களுக்கு என்னுடைய ஆசிகள். உங்களுடைய விரிவான கடிதம் கிடைத்தது. இந்த பிரச்சினை எல்லா இடங்களிலும் பரவி கொண்டிருக்கிறது. நான் புரிந்து கொண்ட வரையில் தற்போது நிலவி வரும் சூழல் ஒவ்வொருவரிடமும் தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. இறைவன் தனது ஆசிகளை கருணையுடன் நம் மீது பொழிவாராக. ரொம்ப டீட்டெயிலா ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டருக்கு பதில் எழுதும்போது லாலாஜி மகராஜ் சொல்றது, இப்பொழுது இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லயும் இருக்கு. இது மாதிரி அலுவலகங்கள்லயும் மற்ற இடங்கள்லயும் இது மாதிரி வந்து முன்னும் பின்னும் முரணா இருக்கிற உங்களுடைய மனநிலையும் புறக்கணிக்கப்படுதல் மாதிரியான விஷயங்களும் பரவி கொண்டிருக்கிறது. இது வந்து நான் புரிந்து கொண்ட வரையில் தற்போது நிலவி வரும் சூழல், அதாவது ஒட்டுமொத்தமா அப்ப என்ன இந்திய அளவுல என்ன மாதிரி நிலைமை இருந்ததோ, அரசியல்ல மற்றதுல எல்லாத்துலயும் என்ன மாதிரியான இயற்கை பணிகள் நடந்துகிட்டு இருக்கோ, அந்த சூழலுடைய தாக்கம் மற்றவர்களிடம் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதனால இது இப்படிதான் இருக்க முடியும் எல்லா இடத்துலயும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த சூழலை நாம எதிர்கொண்டு மீண்டு வர வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. அந்த ஒரு வழி என்ன அப்படின்னா, இறைவன் தனது ஆசிகளை கருணையுடன் நம்மீது பொழிவாராக. இந்த ஒரு அற்புதமான ஒரு ஒரு பேலன்சிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா கடிதத்தில இருந்து அவர் ஒரு விஷயம் சொல்லிட்டு வர்றார். உங்களுக்குள்ளார எந்த மாற்றம் ஏற்படணும்னாலும் இறைவனுடைய கருணை வேண்டும். ஒரு மாணிக்கத்தை வந்து அவருடைய கருணையினால அவர் வழங்கினால்தானே ஒழிய அதை நீங்கள் வந்து வலுக்கட்டாயத்தால பெற முடியாது. நீங்க அதெல்லாம் சொல்லிட்டு வர்ற. எனக்குள்ளார ஏற்படுற மாற்றத்துக்கே இறைவனுடைய ஆசிகள் வேணும்னா நான் எதிர்கொள்ற சூழ்நிலைகள்ல மாற்றம் எப்படி வரும்? அவருடைய கருணையால் மட்டும்தான் வர முடியும். உங்களது சூழ்நிலையை அறிந்து கொண்டேன். இந்த கடிதத்தை எழுதுறவர் வந்து ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லயோ அல்லது கோர்ட் மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட்லயோ இருக்கலாம். அவருக்கு வந்து அவருடைய உயர் அதிகாரிகள்ல அவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்களோடையும் அந்த பிரச்சனை இருக்குங்கிறது அந்த கடிதத்துல எழுதியிருக்காரு. தாசில்தார் சாஹேப் உங்கள் மீது கோபமாக இருப்பதற்கும் அவரது உதவியாளர் உங்களை எதிர்ப்பதற்கும் என்ன காரணம் என்பதை கண்டறியவோ அல்லது புரிந்து கொள்ளவோ எப்போதாவது முயற்சி செய்தீர்களா? உயர் அதிகாரிகள் உங்கள் மீது கோபமாகவும் உங்களை நல்ல மனிதர் என்று கருதாமலும் இருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டேன். ஒரு மரியாதைக்காக அவர்கள் உங்கள் முகத்திற்கு நேராக நீங்கள் மகிழும்படி பேசுகின்றனர். அது உண்மையானால் தயவு செய்து நீங்கள் உங்களுக்குள் கூர்ந்து கவனித்து உங்கள் குறைபாடுகளை உள்முகமாக ஆய்வு செய்யுங்கள். அந்த சூழ்நிலைய அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வராரு. ஆனா கடைசியில் அவர் கொடுக்கிற விஷயம்தான் ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்குது. அவருக்கு மேலதிகாரியாக இருக்கிற தாசில்தார் வந்து அவர் மேல கோவப்படுறாரு. தாசில்தாருடைய பிஏ, தாசில்தாருடைய அசிஸ்டன்ட் வந்து இவர் மேல கோவப்படுறாரு. அவர் எதிர்க்கிறாரு. இவர் சரியில்லை அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆனா இப்ப தாசில்தாருக்கும் அவருடைய அசிஸ்டன்ட்டுக்கும் ஏன் இவர் மேல கோபம் வருது? இது அப்படியே நம்ம நம்ம இதுல வந்து பார்ப்போம். நம்ம அலுவலகத்துல நம்முடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவரோ இல்ல நமக்கு அடுத்த நிலையில இருக்கிறவரோ எப்ப நம்ம எது சொன்னாலும் வந்து அது மேல நமக்கு எதுக்குறாங்க, அது வந்து சரியில்லைங்கிறாங்க, அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க கருத்துக்களை மறுத்து பேசுகிறார்கள் அப்படின்னு ஒரு சினேரியோ வீட்டிலேயோ அல்லது வந்து அலுவலகத்திலேயோ நமக்கு ஏற்படுது. என்னை வந்து நல்லவனாக மதிக்கிறதே இல்லை, என்னை மட்டமா நினைக்கிறாங்க, ஒரு ஒரு சாதாரண மனிதரை விட கேவலமா என்ன நினைக்கிறாங்க, என்னை பார்த்து கோபப்படுறாங்க. ஆனால் ஒரு மரியாதைக்காக
முதல்ல நான் சொல்லும் பொழுது ஆமா ஆமா ரொம்ப நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அந்தாண்ட போயிட்டு என்ன வந்து அவமரியாதை பண்றாங்க. அவருக்கு என்ன, அவர் அப்படிதான் பேசிட்டு இருப்பாரு, அதை தூக்கி போட்டு வேற வேலையை பாருன்னு சொல்றாங்க. அப்படிங்கிறது நமக்கும் நடக்குது. அப்படின்னா நம்ம நம்முடைய குடும்பத்தையோ அல்லது மெயினா வந்து நிறைய அபியாசிகள் இந்த சினரியோவை அலுவலகத்திலேயோ குடும்பத்திலேயோ எதிர்நோக்குறாங்களோ இல்லையோ, வாலண்டியர் ஒர்க் பண்ணும் பொழுது இல்ல மிஷன் பொறுப்புகள்ல இருக்கும் பொழுது சக அபியாசிகளிடமிருந்து அவருக்கு மேல இருக்கிற ஃபங்க்ஷனரிட்ட இருந்து எதிர்பார்த்துருக்கோம், நடந்திருக்கும். ஏன்னா மாஸ்டர் வேற யார் மூலமாகவும் இதெல்லாம் நமக்கு நடத்த முடியாது. அப்ப நம்ம எல்லாம் எதிர்நோக்கிறது அவங்க மேல என்ன குறை, அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, நான் கரெக்டா இருக்கிறாங்க. பட் லாலாஜி மகராஜ் என்ன சொல்றாரு, இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால், இது உண்மையானால், அதாவது உங்கள் முகத்துக்கு நேராக அவர்கள் மகிழும்படி பேசுகின்றனர், ஆனால் உங்களை நல்ல மனிதர் என்று கருதாமல் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார்கள், பர்டிகுலரா உங்களுடைய உயர் அதிகாரிகள். அப்படின்னா தயவு செய்து நீங்கள் உங்களுக்குள் கூர்ந்து கவனித்து உங்கள் குறைபாடுகளை உள்முகமாக ஆய்வு செய்யுங்கள். ஸோ எங்கேயுமே மெயினா நம்முடைய மேல் அதிகாரிகள்கிட்ட நம்ம என்னைக்குமே வந்து அவங்களுடைய கோபம் நம்ம மேல வர்ற அளவுக்கு நடந்துக்க கூடாதுங்கிறது லாலாஜி மகராஜினுடைய ஒரு அறிவுரையாக இருக்கு. அப்படி நீங்க ஒரு பேங்க்ல வேலை பாக்குறீங்க, பேங்க்ல நீங்க கேஷியரா இருக்கிறீங்க இல்ல கிளர்க்கா இருக்கிறீங்க, உங்க மேனேஜருக்கும் உங்களுக்கும் கோவம், ஒரு மேனேஜர் உங்களை கார்னர் பண்றாரு. ஒரு பள்ளியில வேலை பாக்குறீங்க, தலைமை ஆசிரியர் உங்களை கார்னர் பண்றாரு, உங்களை வந்து தவறா நினைக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு தவறு செய்கிறீர்கள். அது என்னன்னு கொஞ்சம் உள்ளுக்குள்ளார போய் பார்க்கணும். இதுதான் லாலாஜி மகராஜனுடைய அறிவுரை. இல்லைங்க நான் கரெக்டுங்க, அவரு வந்து அப்படி கிடையாது, நான் வேலை பார்க்குற துறை லஞ்சம் புழங்குற துறை, நான் வந்து நேர்மையா இருக்கேன், எனக்கு மேல இருக்கிறவர் லஞ்சம் வாங்கிக்கிட்டு என்ன வந்து தவறா நினைக்கிறார். இந்த மாதிரியான குமைச்சல் உள்ள அபியாசிகள் இருக்கிறாங்க. முக்கியமான பல பணிகள்ல, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல, இபி டிபார்ட்மெண்ட்ல, இது மாதிரியான பொதுத்துறை பணிகள்ல இருக்கக்கூடிய, அதுவும் கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த மாதிரியான ஒரு நிலையில தன்னுடைய அதிகாரி இப்படி இருக்கிறாரு, நான் நேர்மையா இருக்கிறேன், ஆனா என்ன அவர் கார்னர் பண்றாரு அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல எல்லாருமே இருப்பாங்க. சோ அவர்களுக்கும் வந்து ஒரே பதில் தான் லாலாஜி சொல்றாரு, உங்க அதிகாரி எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனால் அவர் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார், உங்கள் மீது வருத்தப்படுகிறார் அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள் கூர்ந்து கவனித்து உங்கள் குறைபாடுகளை உள்முகமாக ஆய்வு செய்யுங்கள். இதுதான் லாலாஜி சொல்ற முக்கியமான அறிவுரை. நீங்கள் அனுமதித்தால் நான் புரிந்து கொண்டதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன், வித் யுவர் பர்மிஷன் அப்படிங்கிற உங்களுடைய அனுமதியோட நான் உங்க சூழ்நிலையை பத்தி என்ன புரிந்து கொண்டேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் போடுற லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளும் சிக்குவோம். இதை சரி பண்ணி கொண்டால் நம்ம அலுவலக சூழ்நிலையோ அல்லது குடும்ப சூழ்நிலையோ அல்லது ஆசிரம சூழ்நிலையோ மாறலாம். அது என்னன்னு பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் பிடிவாதக்காரராக இருந்து உங்களுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் அடுத்தவர்களிடம் திணிக்க விரும்புவராக இருக்கலாம். உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? உங்கள் சக அபியாசியோட உங்களுக்கு பிரச்சனையா? அல்லது உங்கள் அலுவலகத்துல இருக்கிறவரோட உங்களுக்கு பிரச்சனையா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஒரு டயக்னாஸ் பண்றாரு. ஒருவேளை உங்களுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் அடுத்தவர்களிடம் நீங்கள் திணிக்க விரும்புபவராக இருக்கலாம். அதுக்கு அடிப்படையில உங்கள்ட்ட பிடிவாத குணம் இருக்கும். இதை இப்படி செய்யக்கூடாதுப்பா, இப்படிதான் செய்யணும், இத்தனை மணிக்கு தான் செய்யணும், இந்த மாதிரி லெட்டர் எழுதாம என்ன நீங்க அந்த மாதிரி எழுதுறீங்க, இப்படி அலுவலகத்துல பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இவங்க என்ன, இந்த அதிகாரி என்ன இப்படி இதை டீல் பண்றாரு, இப்படியா இதை டீல் பண்றது, இது மாதிரி டீல் பண்ணாதான் இது கரெக்ட், இது என்னுடைய சிந்தனை, ஆனால் நான் நினைக்கிற மாதிரிதான் அதை டீல் பண்ணணும்னு அவரை கட்டாயப்படுத்துற இடத்துல நான் இல்லைங்கிறது நமக்கு புரியாது. அதுதான் பெரிய பிரச்சனையே.
இதெல்லாம் எப்படி டீல் பண்ண வேண்டிய விஷயம், இப்படி பண்ணி இது வந்து குட்டிச்சவர் ஆக்குறாரு அப்படின்னு குமையிற மனம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆசிரமத்துல மெயினா இருக்கும். எப்படி கிடக்கு பாருங்க, இதை எப்படி அங்க டீல் பண்றது, இந்த விஷயத்த செய்ய வேண்டிய விதமே வேறங்க, இவருக்கு புரியல, சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, சொல்ற என் மேல குறைப்படுறாரு. இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கும் வந்திருக்கலாம். ஒரு பிளேட் வாஷிங்லயோ, ஒரு கிச்சன் மெயின்டெனன்ஸ்லயோ, அல்லது வந்து ஆசிரமத்தை வந்து ஒரு தோட்டம் பராமரிக்கிறதுலயோ, எதுல வேணாலும் ஆசிரம மேனேஜருக்கும் ஆசிரமத்துல இருக்கக்கூடிய அபியாசிக்கும் ஒரு வாலண்டியருக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்கும். இதே பிரச்சனை அலுவலகத்திலையும். நான் ஏன் இதை விளக்கமா சொல்லிட்டே வரேன்னா, இது யாருக்கும் நடக்கல, நம்மள ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற முகமூடியோட இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது, நான் பிடிவாதக்காரனாக இருந்து என்னுடைய சிந்தனைகளை, எண்ணங்களை அடுத்தவர்களிடம் திணிக்க விரும்புகிறேனா? அவர் டிக்கு போட்டுக்கலாம், இல்ல நான் எந்த விதத்திலையும் யாரையும் எதுக்கும் கம்பல் பண்ணல இன்ட்டு போட்டுக்கலாம். அடுத்தது, அடுத்தவர்களை கட்டாயப்படுத்தி அவர்களை உங்கள் அபிப்பிராயத்திற்கு கொண்டு வர விருப்பம் உள்ளவராக இருக்கலாம். இது மாதிரி இருந்தா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்தவர்களை கட்டாயப்படுத்தி அவர்களை உங்கள் அபிப்பிராயத்துக்கு கொண்டு வர, அவங்க வந்து வேற ஒரு அபிப்பிராயத்துல இருப்பாங்க. அவங்க பிடிச்சி வலுக்கட்டாயப்படுத்தி, அப்படிலாம் இல்ல, இப்படிதான் செய்யணும், இத நீங்க வாங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னா ஒரு தடவை 2 தடவை செய்வாங்க. அதுக்கப்புறம் அவரோட போனோம்னா எப்ப பார்த்தாலும் அவர் என்ன சொல்றாரோ அதைதான் நம்மள செய்ய விடுவாரு. ஒரு கச்ச பெண்ணுக்கு வாங்கன்னு கஷ்டப்படுத்தி கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போயிட்டு நீங்க போய் ரிலாக்ஸேஷன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போன உடனே, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரிலாக்ஸேஷன் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து இப்படி நின்னுக்கணும், இப்படி சொல்லணும், நீங்க வந்து இந்த சவுண்டா சொல்லணும், நீங்க குறைச்சி சொல்றீங்க அப்படின்னு அவரை பிடிச்சி அப்படியே ஷேவ் பண்ணி கொண்டு வரேன்னா அடுத்த ட்ரிப்பு அவர் வருவாரா நம்மளோட? நீங்க ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் தான், அது தப்பு கிடையாது. ஒரு ரிலாக்ஸேஷன்னா இப்படிதான் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனா அவர் சொல்றதுக்கான உரிமையில தலையிடுறதும் நம்ம தப்பு. நம்ம அந்த இடத்துல கொடுத்தாச்சு அவர்கிட்ட பொறுப்புன்னா, அவர் செய்ய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்முடைய அபிப்பிராயத்தை அவர்கிட்ட பணிவா வச்சோம்னா அது வேற விஷயம். அதுலயே குறுக்க போய் இப்படிலாம் செய்றீங்களே, இது எப்படி இருக்கும், நல்லா இருக்காதுன்னா சொல்லி பல பேருக்கு முன்னாடி சில நேரத்துல கிண்டல் பண்ணி இது மாதிரி ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா, தென் அவங்க வந்து உள் மனதுல நீங்க எது சொன்னாலும் அதை எதிர்க்கணுங்கிற ஒரு குணாதிசயத்துக்கு வந்து விடுவார்கள். ஆக இந்த மாதிரி குணாதிசயம் உங்கள்கிட்ட இருந்திருக்கலாம். அதனால உங்களுக்கு நீங்க நிர்வாகம் பண்ற இடத்துலயோ அல்லது நீங்க வேலை பார்க்குற இடத்துலயோ சுத்தி இருக்கிறவங்க எதிரியாக மாறி இருக்கலாம். ஒண்ணு பிடிவாத குணம், 2வது உங்கள் அபிப்பிராயத்திற்கு மற்றவங்களை கொண்டு வர்ற ஒரு கட்டாயப்படுத்துற சூழ்நிலை, 3வது நீங்கள் நினைப்பதெல்லாம் நல்லதாக இருந்தாலும் அவற்றை மற்றவர்கள் வேறு விதமாக பார்க்கின்ற சாத்தியம் இருக்கிறது. நீங்கள் நினைக்கிற விதத்தில் அவர்கள் ஏன் ஒத்து போக வேண்டும்? இதுவும் நான் நல்லதுதானே சொல்றேன், இது மாதிரி செஞ்சா தப்புன்னு நான் சொல்றேன், இதுதான் செய்யணும்னு சொல்றேன், நான் நல்லது தானே நினைக்கிறேன் எல்லாருக்கும், அப்புறம் ஏன் அவங்க எல்லாம் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் எந்த டைமென்ஷன்ல எங்க இருந்து மத்தவங்களை நினைக்கிறேனோ அதையே மற்றவர்களும் நினைக்கணுங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லைங்கிறார். இது நமக்கு புரியறதே கிடையாது. குடும்பத்துலதான் மெயினா, அதுவும் மாமனார் மாமியார் மருமகள் இந்த இந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். நான் உங்களுக்கு நல்லது தானே செய்யறேன், மாமியார் சொல்லுவாங்க, என்னப்பா சொன்னேன், உங்களுக்கு நல்லதுதான் சொன்னேன், இது இந்த மாதிரி வைக்க கூடாதுமா, இந்த மாதிரி வைக்கணும்னு, இது ஒரு தப்பா? இவங்க இப்படி பாக்குறாங்க, ஏமா இதை வந்து இவ்வளவு நேரம் சுட வைக்க கூடாதுன்னு ஒரு சும்மா சொல்றாங்க, இந்த மாதிரியா வைக்கிறது, இது நல்லா இருக்காதேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, சரி நான் சொல்லிதானே தர்றேன்னு அவங்க நினைக்கலாம். எனக்கு தெரியாதா, நான் செஞ்சு கத்துக்க மாட்டேனா, நான் என்ன சின்ன பிள்ளையா, எப்ப பார்த்தாலும் எனக்கு வந்து சொல்லிக்கிட்டே இப்படின்னு மருமகள் பார்க்கலாம். அவங்க அக்கறையா சொன்ன விஷயத்த இவங்க வந்து ஒரு கட்டுப்பாடாக தன்னை வந்து கண்ட்ரோல் பண்ற விதமா சொல்றதாக பார்க்கலாம். அதனால யாரு எங்க இருந்து பாக்குறாங்க அப்படிங்கிறது இல்லை, நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நமக்கு எதிர்ப்பு வருது அப்படின்னா, ஒருவேளை நாம் நினைப்பதெல்லாம் நல்லதாக இருந்தாலும் அவர்கள் அதை வேறு விதமாக பார்க்கிற சாத்தியம் இருக்குது
அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி வேறு விதமா பார்க்கணும்? நல்ல விதமா பார்த்தா என்னன்னு நீங்க கேட்க முடியாது. அவர்கள் ஏன் நீங்கள் நினைக்கின்ற விதத்தில் ஒத்துப்போக வேண்டும்? மற்றவர்கள் உங்களுடன் ஒத்துப்போக வேண்டும் என்று எதிர்பார்க்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சுன்னா நம்ம எந்த இடத்துலயுமே நம்ம கோட்டை தாண்ட மாட்டோம். எனக்கு இதுக்கெல்லாம் உரிமை கிடையாதுங்கிறது எனக்கு புரியவே ரொம்ப நாள் ஆகுது. பல வருடங்கள் ஆனாலும் எனக்கு இது புரியறதில்லை. அதாவது என்னுடைய சிந்தனைகளை அடுத்தவங்கள்ட்ட திணிக்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. அவங்கள கட்டாயப்படுத்தி என் அபிப்பிராயத்துக்கு ஒத்து போக வர்ற வைக்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. நான் நினைக்கிறதெல்லாம் நல்லதாக இருந்தாலும் அதே விதத்தில் மற்றவர்களும் நினைச்சு ஒத்து போகணும் அப்படின்னு அவங்களை கட்டாயப்படுத்துற உரிமை எனக்கு கிடையாது. இந்த உரிமைகள் உங்களுக்கு இல்லைங்கிறத நீங்க முதல்ல புரிந்து கொண்டாலே பாதி பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆயிடும். அப்ப உங்களோட பக்கத்துல இருக்க நபர்களோட உங்களுக்கு உரசல்கள் வந்துகிட்டே இருக்கு. நான் கரெக்டு, என் ஹார்ட் ஓகேயா இருக்கு, என்னை சுத்தி இருக்கிறவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற இடத்துல இந்த ஏதாவது ஒண்ணு உங்க உள்ளுக்குள்ளார இருக்குதான்னு கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பாருங்க அப்படின்னு லாலாஜி மகராஜ் சொல்றாரு. இதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இதுக்கெல்லாம் டிக்கோ இன்டோ நம்ம போட்டுட்டோம்னா அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருந்து தாண்டுறோம். அதுக்கப்புறம் எந்த காரணமும் இன்றி தாசில்தார் சாஹேப் ஏன் உங்களிடம் விரோத உணர்ச்சி கொண்டிருக்க வேண்டும்? உங்க உயரதிகாரி எதுக்காக உங்கள்கிட்ட விரோதம் பாராட்டணும்? எல்லாரும் இருக்கும் பொழுது ஒரே அடியா சொல்லிடுவோம். நம்மள கேட்டா, சார் அவர் ரொம்ப ஒரு ரூடான பர்சன், ரொம்ப கரப்டடான ஆளு, அவரு பொய் பித்தலாட்டம் பண்றவரு, அவரு நிறைய லஞ்சம் வாங்குறவரு, நான் நேர்மையானவன், நான் உண்மையானவன், அதனால அவருக்கு என்ன பிடிக்கலன்னு நான் ஒரு வார்த்தையை எடுத்து போடுவேன். ஆனால் இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, என்னன்னா உயர்வாக அவரை விட எண்ணுகிறேன் அப்படிங்கிறதா இதுல உள்ள உண்மை. அவர் லஞ்சம் வாங்குறத பத்தி தாழ்வா நினைக்கிறாரா, இல்ல நீங்க அவர் லஞ்சம் வாங்குறத பத்தி தாழ்வா நினைக்கிறீங்களாங்கிறத நீங்க தான் யோசனை பண்ணிக்கணும். அதனால உயர் அதிகாரிகளோடையும் மற்றவர்களோடையும் பிரச்சனை வரும்பொழுது முதல் பிரச்சனையே என்னன்னு கேட்டால், அவர்கள் தாழ்வானவர்கள், நான் உயர்வானவன்கிற சிந்தனை ஏதோ ஒரு விதத்துல படிப்புலையோ அல்லது நிறைய இடங்கள்ல ஜாதியில கூட இந்த பிரச்சனை வரும். உயர் அதிகாரி கொஞ்சம் கீழ் ஜாதியா இருப்பாரு, இவர் உயர்ந்த ஜாதியா இருப்பாரு. அதனாலயே இவர் தன்னை உயர்வா நினைச்சுக்கிட்டு அவரை மட்டமா நினைச்சுக்கிட்டு பேசுற காரணங்களும் இருக்குது. சில இடங்கள்ல குவாலிட்டி வைஸ் இவர் தன்னை உயர்வானவராக, நான் தியானம் பண்றேன், யோகா பண்றேன், எனக்கு மாஸ்டர்லாம் இருக்காரு, அவரு மோசமான ஆளு அப்படின்ற மாதிரியான எண்ணங்களால சூழப்பட்டு இருப்பதே உயர் அதிகாரிகளோடு பிரச்சனை வருவதற்கு காரணம். யாருக்கெல்லாம் உயர் அதிகாரிகளோட பிரச்சனை இருக்கோ நீங்க இது மாதிரி ஏதாவது நினைக்கிறீங்களான்னு யோசனை பண்ணிக்கீங்க. எந்த காரணமும் இன்றி தாசில்தார் சாஹேப் ஏன் உங்களிடம் விரோத உணர்ச்சி கொண்டிருக்க வேண்டும்? நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பிய சில விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருந்திருக்க வேண்டும். உயரதிகாரியோட ஏங்க பிரச்சனை வருது? உங்கள்கிட்ட கூப்பிட்டு ஏதாவது வேலை கொடுத்து நீங்க செய்யணும்னு நினைச்சிருப்பாரு. இந்த வேலை நான் செய்ய முடியாது, என் வேலை கிடையாது, இது என் டியூட்டி என்னவோ அதை என்கிட்ட கொடுங்க, இதையே என்ன செய்ய சொல்லிட்டீங்கன்னு நீங்க கேட்டு இருந்தால் இருந்திருக்கலாம். அதாவது நீங்க ஒரு அலுவலகத்துல அடுத்த மூத்த அதிகாரியா இருந்திருக்கலாம், ஒரு இளநிலை உதவியாளர் செய்ய வேண்டிய ஒரு பணியா இருந்திருக்கலாம். அந்த நேரத்துல இதை கொஞ்சம் நீங்க செஞ்சு முடிங்கன்னு சொல்லி இருந்திருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு விதத்துல அவர் வேற ஒருத்தருடைய பணியை உங்க மேல கொடுத்து இதையும் நீங்களே செய்யணும்னு உங்களுக்கு ஒர்க்லோட இன்க்ரீஸ் பண்றப்ப நீங்க அவர் செய்ய விரும்பிய விஷயங்களை என்னைக்காவது செய்யாமல் இருந்திருக்கலாம். அல்லது அவரது விருப்பங்களுக்கு மாறாக நீங்கள் செயல்பட்டிருக்க வேண்டும். அவருடைய விருப்பம் வேறையா இருந்திருக்கலாம், அதுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டிருக்கலாம். அப்ப இந்த மாதிரி நீங்கள் எதிர்க்கிறதும் விருப்பங்களுக்கு மாறாக செயல்படுறதும் அவங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணங்களை உருவாக்கி இருக்கும்னா, அவரது உதவியாளரும் மற்றும் பிற அதிகாரிகளும் நீங்கள் பிடிவாதக்காரர் என்றும் உங்கள் முன் இருப்பவர்களின் கருத்துக்களை நீங்கள் மதிப்பதில்லை என்றும் எண்ணக்கூடிய நிலைக்கு சென்றிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப உங்களை பத்திய அவங்களுடைய அபிப்பிராயம் இப்படி போனதுதான் இந்த மாதிரி உங்க அலுவலக சூழ்நிலை மாறுறதுக்கு காரணம். இந்த மாதிரி அபிப்பிராயம் அவங்கள்ட்ட வர்றதுக்கு காரணம் உங்களுடைய ரியாக்ஷன்ஸ். நீங்க ரெஸ்பான்சிவா இல்லாம ரியாக்டிவா இருந்திருக்கீங்க.
டக்கு டக்குன்னு எதிர்த்து பேசியிருந்திருக்கலாம். அப்ப அந்த எதிர்த்து பேசுறதுல நியாயம் இருந்தாலும் கூட, அந்த நியாயத்தை தாண்டி அடிப்படையில அவங்க மனதுல நம்மளை பத்தி கால்குலேஷன் என்னவா வரும் அப்படின்னா, அவர் ரொம்ப ஒரு ஒரு பிடிவாதமான ஆளுங்க, அவரு பிடிச்ச மயிலுக்கு 3 கால்னு சொல்லுவாருங்க, அதுல இருந்து மாற மாட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நிர்வாகம் அப்படின்னா எல்லா விஷயங்களும் நம்ம நினைச்ச மாதிரியே நடக்க முடியாது. அது மாறிதான் நடக்கும். அதை ஒத்துக்கிற பக்குவம் உங்கள்கிட்ட இல்லை. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, உங்களை பிடிவாதக்காரர் என்றும் உங்கள் முன் இருப்பவர்களின் கருத்துக்களை நீங்கள் மதிப்பதில்லை என்றும் எண்ணுகிறார்கள். இதுதான் நான் நினைக்கிறேன் பாலாஜி மகராஜ் சொல்றாரு. பல இடங்கள்ல பெரும்பாலும் இதுதான் நடக்குது. என்னன்னு கேட்டா, கொஞ்சம் புத்திசாலித்தனமாக சிந்திக்கிறவங்க அவங்களோட கொஞ்சம் அந்த மாதிரி நிர்வாக திறன் இல்லாத அதிகாரிகளாக இருக்கிறாங்கிற ஒரு எண்ணம் உள்ளார வந்துருச்சுனாலே, அல்லது உண்மையிலேயே அது மாதிரியே இருந்துட்டா கூட, அன்னையில இருந்தே இவங்களுக்கும் அவங்களுக்கும் கிளாஷ் வந்துடும். நிர்வாகமே பண்ண தெரியாத ஒரு ஆள் கீழே இருந்து எப்படிதான் வேலை செய்யறது அப்படின்னு உள்ளுக்குள்ளார ஒரு எண்ணத்தை நீங்க வளர்த்துட்டீங்கனாலே, அதுக்கப்புறம் உங்க உயரதிகாரி செய்யற எல்லாமே தப்பாதான் உங்களுக்கு தெரியும். ஆனா இயற்கையே நிர்வாகமே செய்ய தெரியாத ஒரு ஆளை நிர்வாகம் பண்ற இடத்த வச்சு, நிர்வாகம் நல்லா தெரிஞ்சதான் நினைச்சுக்கிற உங்களையே கீழே வச்சுக்கிட்டு நீங்க என்னைக்காவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? இல்லை. அப்ப இயற்கை ஒண்ணும் முட்டாள் கிடையாது. இது அங்கதான் நடக்கணும்னு இல்லை, வாலண்டியர்களும் நடக்கும். உங்களுக்கு பக்காவா ஒரு கிச்சன் மெயின்டெனன்ஸ், ஸ்டோர்ஸ் மெயின்டெனன்ஸ்ல நீங்க பக்காவான ஆளா இருக்கீங்க. ஆனா ஒரு ஃபங்க்ஷன் வரும், ஒரு முக்கியமான நிகழ்ச்சின்னு வரும் பொழுது ஸ்டோரை பத்தியும் கிச்சனை பத்தியும் ஒண்ணுமே தெரியாத ஒருத்தரை அதுக்கு பொறுப்பாளரா போட்டு உங்களை வாலண்டியரா போட்டுருக்காங்க. அவர் எல்லாம் தலைகீழா செய்வாரு. நீங்க சொல்றதையும் கேட்க மாட்டாரு. உங்களுக்கு நேரா பொருள் வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு கொதிக்கும், மாஸ்டருடைய இதை எப்படி வேஸ்ட் பண்றாரு பாருங்க. ஒண்ணு அவருக்கு தெரியணுங்க, தெரியலன்னா தெரிஞ்ச ஆள்கிட்ட கேட்டு செய்யணுங்க அப்படின்னு பொங்குவீங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு நினைச்சு பாத்தீங்களா, மாஸ்டருடைய விருப்பம் அதுவாக இருந்தால் நீங்க அங்க இருக்கணும், அவரு நீங்க சொல்றதை கேட்டுட்டு. ஆனா மாஸ்டருடைய விருப்பம் அந்த பொருள்களோ அந்த நிகழ்ச்சியோ கிடையாது. அங்கே உங்களுடைய உணர்வுகள் பதப்படுத்தப்படுறதுக்கும் அவருக்கு தெரியாத ஒரு விஷயமானது ஓப்பன் பண்ணப்படுறதுக்கும் தான் மாஸ்டர் விரும்புறார். ஆக எந்த ஒரு ஆசிரம நிகழ்ச்சியிலையும் பொருள்களுடைய சேதாரம், மக்களுடைய கஷ்டம், அதெல்லாம் பத்தி நீங்க ரொம்பவும் வருத்தப்படாது. அவங்க அப்படி செஞ்சிருந்தா அது சரியா இருந்திருக்கும், இவங்க இப்படி செஞ்சிருந்தா அவங்களுக்கு சரியா இருந்திருக்கும். எத்தனை பஸ் சும்மா போகுது, ஒரே நேரத்துல 100 பேர் ஏத்திட்டு போறாங்க ஒரே பஸ்ல, அடுத்த பஸ்ஸை எம்டியா விடுறாங்க. இது கூடயா தெரியாதுன்னு ஒரு டிரான்ஸ்போர்ட் டெஸ்க்ல போய் நின்று நம்ம புலம்புறோம். ஆனா இந்த புலம்பலை 2 விதமாக எதிர்கொண்டிருக்கணும். ஒண்ணு நான் அந்த இடத்துல இருந்து அதை செய்யறதுக்கான வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கணும், இல்ல நானா வாலண்டியரா போய் அதை செஞ்சிருக்கணும். நான் வாலண்டியரா போயும் கூட எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படல, அது அப்படித்தான் நடக்குதுன்னா நீங்கள் அதுல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த லாலாஜி பின்னாடி சொல்லுவாரு. இது ரொம்ப பெரிய டீப்பான சப்ஜெக்ட், இதுக்குள்ளார போறோம். ஏன் இதை நம்ம நிறைய பேசணும் அப்படின்னா, ஆன்மீகத்தை பத்தி 2 வார்த்தை சொல்லலாம், தியானம் பண்ணுங்க, சுத்திகரிப்பு பண்ணுங்க, மாஸ்டர் தான் எல்லாம் நினைங்கன்னு. ஆனா உலகியல் வாழ்க்கைய நம்ம அணுகிற விதமும் அதுல புரிந்து கொள்ள வேண்டிய நுணுக்கமான விஷயங்களும் நிறைய இருக்கு. இந்த அபியாசி எழுதின கடிதத்துல அவரு சொன்ன விஷயங்களை லாலாஜி அப்படியே ஏத்துக்கல. என்ன சொல்றாரு, உலகியல் ரீதியா நீங்க சொல்றதுலதான் சரிதான், ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரிதான் இருக்கு அப்படின்ட்டு முதல்ல அவருக்கு ஆறுதல் சொல்றாரு. கடவுள் உங்கள் மீது கருணையையும் ஆசையையும் நமது மீது பொழிவாராக, நம் மீது அப்படின்னு அவரையும் சேர்த்துக்கிட்டு ஒரு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொன்னாலும் கூட பின்னாடியே அந்த அபியாசியை உள்நோக்கி திருப்புறார். உள்நோக்கி மெல்ல திருப்பி நீங்க கொஞ்சம் அப்படி டேர்ன் பண்ணி பாருங்களேன், இதுல ஏதாவது உங்களுக்குள்ளார இருக்குதான்னு. ஏன்னா இயற்கை அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த சூழ்நிலையை கொடுக்க வாய்ப்பு இல்லை. நீங்க பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லாமே செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிங்கும் பொழுது இப்படி முரண்பட்ட சூழ்நிலை வருது அப்படின்னா இயற்கை அதை உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு என்னென்னலாம் இருக்குன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற பிடிவாத குணத்தை அகற்றுவதற்கு, உங்கள்கிட்ட அடுத்தவர்களுடைய உரிமையில தலையிடுற குணம் இருந்தால் அதை அகற்றுவதற்காக ஒருவேளை இதை கொடுத்துருக்கலாங்கிறது தான் லாலாஜி சொல்ல வர்றார். அது அப்படி சொன்னா உடனே நம்ம கேட்க மாட்டோங்கிறதுனால மெல்லமாக ஒரு விஷயமா சொல்றாரு. அதுலயும் நமக்கு மேல உள்ளவங்களை ஹேண்டில் பண்ணும் பொழுது எல்லாத்துலயும் மனைவிக்கு கணவர் சொல்ற எல்லாமே தப்பா தெரியும்.
அவருக்கு ஒண்ணும் தெரியாது போங்க, நீங்களும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க ஏன் இப்படி செய்யறீங்க அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒவ்வொரு மனைவியிட்ட இருந்தும் கணவனை பற்றியும் ஒவ்வொரு கணவர்கிட்டையும் மனைவியை பற்றியும் வரும். இதுதான் வந்து அடிப்படையில அவங்க குடும்பத்துல பிரச்சனைக்கு காரணமா இருக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதாவது கணவர் தவறா செய்யறது காரணம் இல்லை, அவருக்கு ஒண்ணும் தெரியாது, அவர் எப்பயும் தப்பாதான் செய்வாருங்கிற எண்ணம் தான் காரணம். அப்படி இருந்து ஏன் உங்க வாழ்க்கை அவங்களோட மாஸ்டர் முடிச்சு போட்டு எல்லாமே தப்பா செய்யற ஒரு கணவரோட அல்லது எல்லாவற்றையுமே தவறாக செய்யற புரிந்து கொள்கின்ற ஒரு மனைவியோட நீங்கள் ஏன் இணைக்கப்பட்டிருக்கிறது? அப்ப அந்த ஒரு குணாதிசயத்தின் மூலமாக உங்களுக்குள்ளார இருக்கிற ஒரு விஷயத்தை பதப்படுத்துறதுக்கு தான் இயற்கை இதை செய்திருக்க முடியும். இதை புரிந்து கொண்டு சரி செய்யறதுக்குத்தான் நம்ம இங்க பிறவி எடுத்திருக்கிறோம், இந்த மாஸ்டர்ட்ட வந்திருக்கிறோம், இப்படி தியானம். ஆக நம்ம எல்லாத்தையுமே வந்து இப்படி பார்க்கணும். பாபுஜி அதை அழகா சொல்லுவாரு, ஆன்மீகம் என்பது உங்க தலையை அங்கிருந்து இங்க திருப்புறது அப்படிங்கிறாரு. அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா எல்லாம் திருப்பி திருப்பி சொல்லி விடுவாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது உங்க தலையை இங்கேருந்து இப்படி திருப்புறது தான் அப்படின்னு. அது என்னன்னா இதுதான், மற்றவர்கள் இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, இந்த சூழ்நிலையில நான் இருக்கிறேன் அப்படிங்கும் பொழுது இதிலிருந்து நான் என்ன பாடம் கற்க வேண்டும், எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறதுக்கு போல எனக்கு மட்டும் ஏன் இது வருதுன்னு பார்க்கணும். இங்கதான் நம்முடைய பிரச்சனை இருக்கிறது. அதனால இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு நிறுத்தி கொள்ளலாம். அதோடைய அடுத்த பகுதிக்கு நம்ம நாளைக்கு போகலாம். இதுக்கு வந்து லாலாஜி சொல்ற அந்த ஒரு பயணம் மட்டும் நம்ம படிச்சிருவோம். அருமை சகோதரரே, பிடிவாதமாக இருப்பதால் எந்த ஒரு பயனும் இல்லை. பெரும்பாலானவர்கள் சேர்ந்து ஒன்றை பூனை என்று அறிவித்தால் அது பூனையாகத்தான் இருக்க வேண்டும். நாம் சமுதாயத்தில் ஒரு பகுதியாக இருக்கும் பொழுது பிடிவாத குணம் நமக்கு பலன் அளிக்காது. அடுத்தவர்களின் சிந்தனை உண்மையிலேயே உங்களுடைய சிந்தனையுடன் ஒத்து வரவில்லை எனில், நான் இப்ப சொன்ன பிரச்சனை எல்லாம் உண்மையிலேயே இப்படி இருக்கு, இல்ல சார் நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது, உண்மையிலேயே இங்க எல்லாமே ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கிறது கடைசியில முடிவானது. இது எல்லாத்துலயுமே உங்க சைடு டிக்கு போட்டு இன்னொரு சைடு இன்ட்டு போட்டே வர்றீங்க அப்படின்னா கூட ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, எல்லாரும் வெள்ளை காக்கான்னு சொன்னா அது வெள்ளை காக்காயத்தான் இருக்கணும். அந்த சூழ்நிலையிலேயாவது அது வெள்ளை காக்காயா இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கும். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னு கேட்டா, நாம் ஒரு சமுதாயத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் பொழுது பிடிவாத குணம் பலனளிக்காது. ஒரு டயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு உயிர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து முன்னோக்கி சுத்தணும் சுழலணும் அப்படின்றது அதனுடைய குணமா இருக்கலாம். அது தனி டயரா இருந்தா அது எப்பயும் முன்னோக்கியே சுத்திட்டு இருக்கலாம். ஆனா அது ஒரு வாகனத்தினுடைய ஒரு பகுதியாக மாறின பிறகு அது முன்னோக்கியும் போக வேண்டியிருக்கும், டிரைவர் நினைச்சா பின்னோக்கியும் வர வேண்டியிருக்கும், டிரைவர் நினைச்சா பக்கவாட்டுல திரும்ப வேண்டியிருக்கும். இல்ல நான் முன்னோக்கி மட்டும்தான் போவேன்னு சொல்றதுக்கு அது தனி பகுதி கிடையாது. அது ஒரு வாகனத்தின் இணைந்த பகுதியா மாறிடும் போது முன்னும் பின்னுமாக அது மாற்றி இயங்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சாதாரண சக்கரத்துக்கே இருக்கு. அப்படிங்கும் பொழுது சமுதாயத்தின் ஒரு பகுதியாக நாம் இருக்கும் பொழுது நான் இப்படித்தான் இருப்பேன் என்கின்ற பிடிவாத குணம் பலனளிக்காது. அதுக்கு பதிலாக உண்மையிலேயே அடுத்தவங்களோட சிந்தனை உங்களுடைய சிந்தனையோடு ஒத்து போகாத நிலை வரும் பொழுது அந்த நேரத்தில் பி பேஷண்ட், பொறுமையா இருங்க, உங்க மனதை ஒழுங்குபடுத்திக்கிங்க, உங்க கருத்துக்களை எதையும் வலியுறுத்தி சொல்லாமல் மௌனமாக்குங்கள். அந்த இடத்துல நீங்க நினைத்து கொள்ள வேண்டியது, நான் ஒண்ணுமே கிடையாது, உங்களை முக்கியமற்றவர் என்று கருதியும் தவறு எல்லாமே என்னுடையதுதான் என்றும் கருதினாலும் போதுங்க அப்படிங்கிறாரு. இத வந்து நம்ம இன்னைக்கு ஒரு நாளைக்காவது பயிற்சி பண்ணி பார்ப்போம். நம்ம அலுவலகத்திலேயோ நம்ம சக அபியாசிகளுடையோ அல்லது நம்ம நண்பர்களுடைய நம்ம குடும்பத்திலேயோ பிரச்சனைகள் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் லாலாஜி மகராஜ் சொல்ற அறிவுரை ஒண்ணுதான். உண்மையிலேயே உங்களுடைய சிந்தனை மற்றவர்கள் சிந்தனையுடன் ஒத்து வரவில்லை அப்படின்னா இந்த ஒரு நாளாவது பொறுமையா இருந்து பாருங்க, உங்க மனசை ரெகுலேட் பண்ணிக்கோங்க. எது உங்களை நோக்கி வந்தாலும் எந்த கத்தி வீசப்பட்டாலும் மிக மௌனமாக அதை எதிர்கொள்ளுங்கள். அது மட்டும் பத்தாது, இது வெளியில உள்ளுக்குள்ளார உங்களை முக்கியமற்றவர், நான் ஒண்ணுமே கிடையாது, ஒரு தூசி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வைத்துங்க. நீங்க தான் அந்த அலுவலகத்தினுடைய உயர் அதிகாரி, ஒரு பியூன் உங்களை பத்தி பேசுறாருன்னா கூட இன்னைக்கு ஒரு நாள் இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். தவறு எல்லாமே என்னுடையதுதான் அப்படின்னு ஒரு எண்ணத்தையும், நான் ஒன்றும் முக்கியமானவன் கிடையாது, ஒரு சாதாரண ஆளு அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள். இது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை எப்படி கொடுக்குது? இன்னைக்கு ஒரு சூழ்நிலை வந்தால்
இந்த ஒரு மனநிலையோட இதை அணுகி பாருங்கள். அது என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்குதுன்னு பாருங்க. ஏன்னா அந்த புத்தக வாசிப்பும் இதை தொடர்ந்த தியானமும் நமக்கு இதுக்கான உள்நிலைகளை கொடுக்குது. மாஸ்டருடைய கருணை இதை அனுபவிக்கவும் இதை புரிந்து கொள்வதற்குமான வெளி சூழ்நிலைகளை நமக்கு கொடுத்திருக்கும் அல்லது இன்னைக்கு கொடுக்கலாம். அப்ப இதை அப்ளை பண்ணி பார்க்கறது நம்முடைய ஒரு முக்கியமான ஒரு வேலையாக பணியாக இன்னைக்கு இருக்கட்டும். திரும்பி லாலாஜி சொன்னதுதான், கடவுள் நம் அனைவரின் மீதும் அருளையும் ஆசிகளையும் பொழிவாராக. இப்ப நம்ம காலை நேர தியானத்தை சொல்லலாம்.